ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வின்லாண்ட் சாகால எபிசோட் 5 தான் வந்து பார்க்க போறோம். வாங்கப்பா. போன எபிசோடோட முடிவில் ஆஸ்லாட் படகுக்கு பின்னாடி நம்ம தோருஃபின் வந்து அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். அப்படியே அந்த இடத்துல அந்த எபிசோட் முடிஞ்சு இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எடுத்தனே ஆஸ்லாடோட படகை தான் வந்து காமிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க படகுல தான் நம்ம தோருஃபின் வந்து வந்துட்டு இருந்தான். ரொம்ப நாளா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல கடல்லேவும். அவனுக்கு தண்ணி தாக எடுக்குது. தண்ணியை குடிக்கலாம்னு பார்க்கறான். அங்க வந்து கடல் தண்ணி மட்டும்தான் இருக்கு. அதை குடிச்சு பார்க்கறான். அவனால குடிக்க முடியல. அப்படியே அவன் சகிச்சுக்கிட்டு வகுத்து பிடிச்சுக்கிட்டு படுத்திருக்கான். கொஞ்ச நேரத்துல ஆஸ்லாடோட படகு இங்கிலாந்தோட ஒரு நதிக்கிட்ட போய் நிக்குது. அங்க இறங்கி அவங்க ஊருக்குள்ள போறாங்க. நம்ம தோருஃபினும் கொஞ்சம் தூரமா அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. ஒரு இடத்துல அவன் கால் வலிக்கு விழுந்து படப்படான்னு உருண்டு போய் காட்டுக்குள்ள எங்கிட்ட வந்து விழுந்துடுறான். விழுந்துகிட்டு அப்படியே படுத்திருக்கான். அப்ப அவனுக்கு தூரமா ஒரு சவுண்டு கேக்குது. தண்ணி சவுண்டு மாதிரி தெரியுது. அதை நோக்கி அவன் வேகமா ஓடுறான். போய் பார்த்தா அங்க ஒரு தண்ணி தேங்கி இருக்கு. அந்த தண்ணியை போய் குடிக்கிறான். குடிச்சிட்டு இப்பதான்டா உசுறு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிக்கிறான். அப்படி இருட்டாயிருது. அப்படியே அவன் அங்க உட்காந்து இருக்க அலற சவுண்டு மட்டும் கேக்குது. என்னடான்னு பார்த்தா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க ஒரு சின்ன கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தை ஆஸ்லாடும் அவங்க கூட வந்தவங்களும் அந்த கிராமத்தை சூறையாடி இருக்காங்க. இருக்கிற எல்லா இடத்தையும் உடைச்சு எல்லாத்தையும் குண்டு அந்த இடத்தவே எரிஞ்சு கொளுத்திருக்காங்க. பெண்கள் குழந்தைகள்னு எவனைக்கும் கருணை காமிக்காம பிடிச்சு இழுத்திருக்காங்க. அங்க இருக்க சாப்பாடு காசு பணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தோருஃபின் வரா. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அந்த சம்பவங்கள் எல்லாமே முடிஞ்சு எதுவுமே தெரியாத மாதிரி ஆஸ்லாடோட அவங்க கூட்டாளிகள் வந்து படுத்திருக்காங்க. நம்ம தோருஃபினும் யாரும் பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு மெதுவா அவன் கையில வச்சிருக்க கத்தி எடுத்துட்டு போறான். ஆஸ்லாட தேடி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆஸ்லாடு ஒரு கூடாரத்துக்குள்ள அவன் மட்டும் உட்காந்து படுத்திருக்கான். அப்ப சரின்ட்டு ஒரு வீரனோட வாள் கீழே கிடக்கு. அந்த வாளை எடுத்துட்டு போய் தூக்க முடியாம தூக்கிட்டு போய் ஆஸ்லாட் பக்கத்துல போய் நிக்கிறான். பார்த்தா ஆஸ்லாட் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்படியே சரி இவனை வெட்டிடலாம்னு சொல்லிட்டு நம்ம தோருஃபின் வந்து அதை தூக்க முடியாம தூக்கி வெட்ட போக ஒரு கட்டத்துல என்ன நினைச்சான்னு தெரியல. ஆஸ்லாட வெட்டாம அங்க இருந்து போயிடுறான். பார்த்தா ஆஸ்லாடு தூங்கல, முழிச்சுதான் அந்த நேரத்துல இருந்திருக்காப்ல. அப்படி விடியுது. அப்ப ஆஸ்லாடு வந்து நடந்து வந்துட்டு இருக்கா. பீஜோன் வந்து ஆஸ்லாடு கிட்ட என்ன ஆஸ்லாட் சரியா தூங்கலையா ஆஸ்லாடு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஆஸ்லாடு இல்ல நைட்டு ஒரு கொசு தொல்லை அதனாலதான் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது தோருஃபின் அவங்க இடையில வந்து வாளோட வந்து நிக்கிறா. உன்னை நான் சேலஞ்ச் பண்றேன், வா என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு தோருஃபின் வந்து ஆஸ்லாடிட்ட சொல்லிட்டு இருக்கான். சுத்தி இருக்கவங்க பார்த்தியாப்பா தோர்ஸோட மகனுக்கு தைரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஆஸ்லாடு வந்து தோருஃபின்ட்ட கேக்குறாரு, நேத்து நைட்டே வந்து என்ன வெட்ட வந்தேல அப்பயே வெட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து தோருஃபின்ட்ட கேட்க அதுக்கு தோருஃபின் சொல்றான், நான் தோர்ஸோட மகன், கோழையால இந்த மாதிரி எந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், வா இப்ப சண்டை போட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோருஃபின் பேச சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஆஸ்லாடுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறான். பார்த்தா ஒரு வாளை எடுத்துட்டு வந்து தோருஃபின் வந்து நேரா அவனை குத்த போக லைட்டா வளைக்கிறாப்புல ஆஸ்லாடு. அப்படியே வாளை எடுத்துட்டு போனவே ஒரு பலகையில குத்திக்கிறது அந்த வாளு. அதை எடுக்க முடியாம அங்கேயே திணறிட்டு இருக்கான். ஆஸ்லாடு அவனுக்கு வகுத்த சேர்ந்து ஒரு எத்து விடுறாப்புல. அதுல போய் அவன் படுத்துக்கிறான். அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேர் குதிரையில வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு ஆஸ்லாட் கிட்ட நாங்க கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இந்தா உன்னோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு ஆஸ்லாடு வாங்கிட்டு சரி நான் ஃப்ளோக்கி கிட்ட தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, உனக்கு ஒரு மெசேஜ் இருக்கு, தோர்ஸோட சாவு எப்படி இருந்துச்சு, அந்த முடிவில் அவ என்ன செஞ்சா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஆஸ்லாடு இருந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இல்ல எல்லாரும் மாதிரி நார்மலான சாவாதான் இருந்துச்சு, பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட அந்த மாதிரி சொல்லிடுறான். அப்படியே தோருஃபினை காமிக்கிறாங்க. அவன் மயக்கம் போட்டிருந்தவன் இப்பதான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா ஒரு சைடு ஆஸ்லாடோட அந்த கூட்டாளிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கறிய. அவங்க பக்கத்துல போயிட்டு அவங்க வாயவே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க ஒருத்தவன், என்னடா நேரத்துக்கு சாப்பிட மாட்டியா, இந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவங்க கறியை தின்னுட்டு அந்த எலும்பை தோருஃபினுக்கு வந்து போடுறான். சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் காட்டுக்குள்ள சாப்பிடுறதுக்காக போறான். போய் தேடி பார்க்கறான், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. மறுபடியும் திரும்ப வரான். திரும்ப வந்துட்டு அவங்க சாப்பிட்ட இடத்த உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அங்க எலும்பு துண்டா கிடக்கு. பசியில அந்த எலும்பு துண்டவே கடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி ஐஸ்லாண்ட காமிக்கிறாங்க. அங்க ஹெலுகா யுலுவா அவங்க முன்னாடி ஆரியும் அந்த லைஃப் பெரியவரும் நின்றுருக்காங்க. அப்ப லைஃப் பெரியவர் அழுதுகிட்டே சொல்றாரு, என்ன மன்னிச்சிரு யுலுவா ஹெலுகா, 2 பேருமே என்ன மன்னிச்சிருங்க. தோஸ் அவ உயிரை கொடுத்து எங்க உயிரை காப்பாத்திருக்கான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த லைஃப் பெரியவர் மத்த எல்லாருமே வந்து ஹெலுகாவும் யுலுவா கிட்டையும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த லைஃப் பெரியவர் சொல்றாரு,
எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா தோர்ஃபின் அங்க கூப்பிட்டு வந்தே தீருவேன். அவனை எப்படியாவது நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் பெரியவர் வந்து கெலுகா அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப யுலுவா வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரி சரி அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. போகணும் போகணும் நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு யுலுவா வந்து வெளியில எந்த ஒரு சோகத்தையும் காமிக்காம அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பார்த்தா ஒட்டுமொத்த வேலையும் யுலுவா மட்டுமே செய்யற மாதிரி இருக்கு. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு முடியல. அவங்க அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏதாவது செய்வாங்க. இவங்க போய் ஆடை பாத்துக்கிறாங்க, துணியை தைக்கிறாங்க, போய் மீன் பிடிக்கிறாங்க, சுத்தி இருக்க வீட்டை சுத்தி கிளீன் பண்றாங்க, தண்ணி பிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் மொத்தமா யுலுவாவை இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் அவங்க அம்மாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு ஏதோ ஒண்ணு பின்னிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா கெலுகா வந்து சொல்றாங்க, போதும்பா கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த முடிக்க போறேன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து பக்கத்துல வந்துட்டு யுலுவா கையை பிடிக்கிறாங்க. போதும்பா போதும் இவ்வளவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்ல, அப்பதான் யுலுவாவுக்கு வந்து கண்ணீர் வருது. அப்படியே கண்ணீர் வந்தாலும் அந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. அப்படியே அங்க இருந்து தோருஃபினை காமிக்கிறாங்க. தோருஃபின் என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல வாளை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆஸ்லாடை எப்படி கொல்லணும்னு சொல்லிட்டு. அப்படியே விடியுது. தோருஃபின் ஒரு மரத்தடியில வாளை வச்சு படுத்து இருக்கான். அந்த இடத்துக்கு பீச்சோன் வந்து வர்றான். பீச்சோனை பார்த்தனே தோருஃபினுக்கு கோவம் வருது. உன்னால தாண்டா, உன்னோட தப்பால தாண்டா, இனி நீ பிடிச்சு வச்சுக்கிட்டதுனால தாண்டா எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு, உன்னை விட மாட்டான்டா, எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்பட்டுட்டு இருக்கான் தோருஃபின். அதுக்கு பீச்சோன் சொல்றான், உங்க அப்பா என்னமோ பலசாலி தான், ஆனா ரொம்பவே அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்ன தோருஃபினுக்கு இன்னும் கோவம் வருது. அவனை வந்து வெட்ட வரான். அப்ப பீச்சோன் கையை தடுத்து அவனை தட்டி விட்டுறான். தட்டி விட்டுட்டு நீ ரொம்பவே வீக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்க சொல்லிட்டு பீச்சோன் அங்க இருந்து கிளம்பிடுறான். பார்த்தா ஆஸ்லாட் கிட்ட போயிட்டு பீச்சோன் சொல்றான், அவன் இன்னும் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாட் கிட்ட பீச்சோன் பேசிட்டு இருக்க. அதுக்கு ஆஸ்லாட் சொல்றாப்ல, இன்னும் அவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காப்ல. அதுக்கு பீச்சோன் சொல்றான், அவன் யாரு, அவன் தோர்ஸோட மகள்ல, அவன் ரத்தம் அவனுக்கு ஓடும்ல, அதனால அவன் ஈஸியாலாம் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சோன் வந்து தோருஃபினை பத்தி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஆஸ்லாடும் அப்படியே எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காப்ல. யோசிச்சுக்கிட்டு அப்பனை போலதான் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடும் சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள தோருஃபின் மட்டும் தனியா வந்து உட்காந்துருக்கான். அவன் பக்கத்துல ஒரு நெறி வந்து வருது. அதை பார்த்து ரொம்ப பயப்படுறான். அவன் கையில ஒரு சின்ன கத்தி மட்டும் இருக்கு, அவங்க அப்பா கொடுத்த கத்தி. அந்த நரி பட்டார்னு அவன் மேல குதிக்குது. அந்த கத்தியை மட்டும் முன்னாடி நிட்டுறான். அந்த கத்தியில அந்த நரி வந்து குத்திருச்சு போல. அப்படி குத்தி அது வந்து ரத்தம் ஒலிக்கிட்டு இருக்கு. அப்படி கொஞ்ச நேரத்துல அந்த நரி செத்து போகுது. அன்னைக்கு முடிவு பண்றா, நம்மளோட ஆயுதம் இந்த சின்ன கத்தி தான் சொல்லிட்டு மறுநாள் இருந்து அந்த கத்தியை வச்சுதான் பயிற்சி பண்றான். அந்த கத்தியை வச்சு பயன்படுத்தி எப்படி விலங்குகளை கொல்றதுலாம் கத்துக்கிறான். அதை வச்சு ஒரு முயலை கொண்டு அந்த முயலையும் அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டுல இருந்த மாதிரியே அந்த சின்ன கத்தியை வச்சு நிறைய பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஆஸ்லாடும் அவங்க கூட்டாளியும் அந்த கிராமத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு தோருஃபின் வரான். தோருஃபின் வந்துட்டு, நான் தோர்ஸோட மகன் தோருஃபின், உன்னை நான் சண்டைக்கு கூப்பிடுறேன், வா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாட பார்த்து சொல்றான். சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பார்த்தையாடா தைரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆஸ்லாடுக்கு வேற வழியே இல்லை, இவங்க கூட சண்டை போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு, நான் ஓல்ஃபோட மகன் ஆஸ்லாட், இந்த சண்டையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். தோருஃபின் வந்து அந்த சின்ன கத்தியை தான் வந்து வச்சிருக்கான். அப்ப ஆஸ்லாடு தோருஃபினை பார்த்துட்டு, என்னடா உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்படியே வேகமா ஓடி வந்து அவனை கத்தியை வச்சு சரு சருன்னு கிழிக்க பாக்குறான். ஒண்ணு கூட ஆஸ்லாட் மேல படல, ஈஸியா வந்து அதுல இருந்து வளைகிட்டு இருக்காப்ல. ஒரு கட்டத்துல போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவனை வகுத்து சேர்ந்து ஒரு எத்துறாப்ல. அங்கிட்டு போய் விழுகிறான். அவனை பந்து மாதிரி பட்டார் பட்டார் பட்டார்னு எத்தி தள்ளிக்கிட்டு இருக்காப்ல ஆஸ்லாடு. அப்படியே பீஜோன் இருக்கவன், போதும் ஆஸ்லாட் அவன் சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆஸ்லாட் ஆச்சரியமா, என்னடா பீஜோன் நீ அப்படி பேசுற, நீ தானடா ஒரு கட்டத்துல அவனை கொல்லணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாட் வந்து பீஜோன்ட்ட பேசிட்டு இருக்க. இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு தோருஃபின் கையில வச்சிருக்க கத்திய ஆஸ்லாட் மேல விடுறான். ஆஸ்லாட் இதை பார்த்துட்டு அந்த கத்தியை தட்டி விட்டுறாப்ல. அப்ப ஆஸ்லாட் அவனை கொல்லாம, எனக்கு குழந்தைங்களை கொல்றதெல்லாம் பிடிக்காது, போ போ அப்படின்னு சொல்லிட்டு தோருஃபின்ட்ட சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாப்ல. தோருஃபினோ, உன்னை விட மாட்டேன்டா கோழையே, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு தோருஃபினோ வந்து கத்திட்டு இருக்கா. அப்ப ஆஸ்லாடு வந்து சொல்றாப்ல, சரி நான் உன் கூட சண்டைக்கு வர அடுத்த தாட்டி, ஆனா நீ எனக்கு பொழுதா நீ சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து தோருஃபின்ட்ட சொல்ல, தோருஃபினு சரி எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு, வருவ சண்டைக்கு வருவேன்னு சொல்லிட்டு தோருஃபினும் கேட்கிறான். ஆஸ்லாடும் சரி சத்தியம் பண்றேன். அப்படியே தோருஃபினு கத்தியை வச்சுக்கிட்டு, கண்டிப்பா நான் செய்வேன்டா, உன்னை கொல்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேண்டான்னு சொல்லிட்டு தோருஃபினு கத்தியை வச்சு கையில நிக்கிறான். அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ.